ஓம் ஜெய் குருவே துணை. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அன்பானவர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம லக்கணம், ராசி, ஆதி என்ற பரம நாளிகை ஒரு ஜோதிடர் என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அவங்க கொடுத்த வரத்துக்கு அது எல்லாத்தையும் நம்ம குருவர்களாலும் இறையர்களாலும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த விவரங்கள் எல்லாம் போய் நம்ம ஜாதக நோட்டில் எழுதி ஜாதக நோட்டை பூர்த்தி நிறைவு செய்து அதில் எல்லாத்தையும் விவரங்களையும் எழுதி காமிக்கணும். அப்படி எழுதி காமிக்கும்போது அந்த ஜாதக நோட்டில் இப்படி ஒரு பக்கம் இருக்குங்க. இதை ஃபுல் பண்ணிவிட்டு இதை பூர்த்தி செஞ்சுட்டு தான் பஞ்சாங்கத்து துணையோடு நம்ம அந்த ராசி கட்டத்தையும் அம்ச கட்டத்தையும் குறிக்கணும். இப்போ நம்ம லக்கணம், ராசி ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிற கிரகங்கள்லாம் இந்த குரோதி பஞ்சாங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குரோதி வருஷத்துக்கு முழுமைக்கும் எந்தெந்த நாட்களில் அந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் சஞ்சரிக்கின்றன அப்படிங்கிற சொல்லி அவங்களே முழு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கவனமாக எடுத்து எழுதணும். கவனமாக எடுத்து எழுதும் போதுங்க ஒரு பாதத்திலேருந்து அடுத்த பாதத்துக்கு எப்போ மாறுறாங்கன்னு சொல்லி அவங்க நாளிகை வினாடி கொடுத்துருப்பாங்க. அந்த நாளிகை வினாடியை கவனித்து எழுதணும். நம்ம அந்த தேதிக்கு போயிட்டு தேதியை மட்டும் பார்த்துட்டு எடுத்து எழுதணும்னா ஜாதகம் தப்பாயிடும். அந்த கிரகம் அமர்கிற அந்த ஸ்தான பலன் பாவகங்கள் கூட மாறிடும். அதனால் பலன்களும் மாறிடும். ஜாதகருக்கு பிரச்சனை ஆகிடும். ஜோதிடருக்கும் அது பிரச்சனை தான். அவங்க சொல்கிறது அப்புறம் பழிக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஜாதகத்தில் நம்ம பஞ்சாங்கத்திலேருந்து எடுத்து எழுதுகிற அந்த குறிப்புகளில் எடுத்து எழுதும்போது மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இப்போ இந்த தேதிக்கே பாருங்கள், இந்த உதாரணத்தோடு இதில் வரும். இப்போ நம்ம லக்கணம் கண்டுபிடிச்சிட்டோங்களா? லக்கணம் பூரம் 3. லக்கணம் எதில்? லக்கணம் பூரம் 3 லக்கணம் இருந்தது. அடுத்து சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அப்போ லக்கணம் வேறு சூரியன் வேறுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. லக்கணங்கிறது சூரியனுடைய ஒளி, ஆன்மகாரகர் அவர். அந்த ஒளி பட்ட எந்த நட்சத்திர பாதங்கிறது தான் லக்கணம் அப்படிங்கிறது. லக்கணம் தனிப்பட்ட கிரகம் கிடையாது. ஆனால் அதுலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த அதிபதி இதையும் செய்யணும். லக்கணம் மிக முக்கியமானதுங்க. லக்கணம் சூரிய ஒளி. ஆனால் சூரியனையும் ஒரு தனி கிரகமாக தான் நம்ம முன்னோர்கள் வகுத்துருக்காங்க. இப்போ சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் 6ஆம் பக்கமும் 7ஆம் பக்கமும் பாம்பு பஞ்சம் அசல் நம்பர் 28 மனோன்மணியில் கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் போய் பார்க்குறோம். நம்ம குழந்தை பிறந்தது 20ஆம் தேதி. அப்போ 17ஆம் தேதி பரணி 2ல் சஞ்சரிக்கிறார். பரணி 2ல் சஞ்சரிக்கிறாரு. 21ஆம் தேதி தான் பரணி 3க்கு மாறுறாரு. அப்போ 20ஆம் தேதி சித்திரை 20ஆம் தேதி அவர் பரணி 2ங்க. பரணி 2ஆம் பாதத்தில் 2ல். அடுத்து சந்திரன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. சந்திரன்லாம் இது பஞ்சாங்கத்தில் இருக்காது. சந்திரன் நமக்கு சதயம் 3ல் இருக்கார். நம்ம ராசி கண்டுபிடிச்சா இல்லைங்களா, கும்பராசின்னு சொல்லிட்டேன். அவர் சதயம் 3ல் சந்திரன். சதயம் 3ல் சந்திரன். அடுத்து செவ்வாய் சித்திரை 20ஆம் தேதி 18ஆம் தேதி உத்திரட்டாதி 2ஆம் பாதங்க. 22ஆம் தேதி தான் மாறுறாரு 3ஆம் பாதத்துக்கு. அப்போ நமக்கு 20ஆம் தேதிக்கு தான் தேவை. உத்திரட்டாதி 2. உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ல். அடுத்து புதன் 19ஆம் தேதி ரேவதி 3ல் இருக்காருங்க. 21ஆம் தேதி தான் அவர் 4க்கு வராரு. அப்போ நமக்கு சித்திரை 20 தேவை. இப்போ ரேவதி 3ல் இருக்கார். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காருங்க. அடுத்து குரு சித்திரை மாதம் 20ஆம் தேதி கார்த்திகை 2ல் இருக்காருங்க. வைகாசி 2ஆம் தேதி தான் கார்த்திகை 3க்கு வராரு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்து குறிக்கும்போது நிச்சயமாக வக்கரம் அப்படின்னா கண்டிப்பாக கிரகத்து பக்கத்தில் வா போட்டு அடைப்பு குறி போட்டுருந்தாங்க. இப்போலாம் பஞ்சாங்கத்தில் அதுலேயும் கொடுத்துருக்காங்க.
நம்ம அது பார்வையில் போகுதா வக்கரத்தில் போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இதில் கவனமாக எடுத்து குறிக்கணுங்க. இப்போ குரு அஸ்தமனம் குறிக்க தேவையில்ல, அது டிகிரியை வச்சே ஜோதிடருக்கு புரியும். அஸ்தமனம்லாம் போட தேவையில்ல. வக்கரமாக இல்லையாங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. இதுக்கு முன்னாடி குறித்ததுக்கும் வக்கரம் கிடையாது. இப்போ குருவுக்கும் வக்கரம் இல்லை, ஆனால் அவர் 12ஆம் தேதி கார்த்திகை 2க்கு வந்தவர். அப்புறம் வைகாசி 2ஆம் தேதி தாங்க கார்த்திகை 3க்கு போகிறாரு. நமக்கு சித்திரை 20ஆம் தேதி தான் தேவை. சித்திரை 20ஆம் தேதி அவர் கார்த்திகை 2ல் இருக்காருங்க. கார்த்திகை 2ல் இருக்கார். ஒரு சுக்கிரன் சித்திரை மாதம் 20ஆம் தேதி எங்கே இருக்காருங்க? இதில் தாங்க கவனமாக பார்க்கணும். இப்போ சித்திரை 20ங்களா, சித்திரை 20ஆம் தேதிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், குழந்தை பிறந்த அன்னைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை 20ஆம் தேதி 56:14 நாளிகைக்கு 56:14 அசுவினி 4ஆம் பாதத்துக்கு வராருங்க. அஸ்வினி 4க்கு வராரு. அஸ்வினி 4க்கு வராரு. இப்போ நம்ம குழந்தை பிறந்தது 20:40ங்க உதயாதி நாளிகை. இங்கே போட்டிருக்கிறது அந்த சூரிய உதயாதி நாளிகை தான் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு 20ஆம் தேதி தான் தேவைங்க. ஆனால் 20ஆம் தேதி 56:14 அவர் அஸ்வினி 4ஆம் பாதத்துக்கு வராருங்க. நம்ம குழந்தை பிறந்தது அதுக்குள்ளார பிறந்திருக்கு. 56:14 அந்த 20:40 பிறந்திருக்கிறதுனால நம்ம அது 3ஆம் பாதம்னு தான் குறிக்கணும். இது தாங்க இதில் முக்கியமானது. தேதியை பார்த்துட்டு தேதி பக்கத்தில் இருக்கிற நாளிகை வினாடியை பார்க்கணும். அது நம்ம உதயாதி நாளிகைக்கு உட்பட்டு அதுக்குள்ளார இருந்தால் நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள பாதத்தை தாங்க குறிக்கணும். அதுக்கு மேற்பட்டு இருந்தால் தான் நம்ம அந்த இதையே குறிக்க முடியும். இதில் பாருங்கள், சித்திரை 20ஆம் தேதி 56:14 தான் அவர் அஸ்வினி 4க்கு வராரு. நம்ம குழந்தை பிறந்தது 20:40 அப்போ அதுக்கு முன்னாடி அவர் அஸ்வினி 3ல் தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம அஸ்வினி 3ன்னு தான் குறிக்கணும். சுக்கிரன் அஸ்வினி 3ல், இது தாங்க ரொம்ப கவனித்து நம்ம குறிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக சனி பகவான் சித்திரை 20க்கு சித்திரை 13ஆம் தேதி சதயம் 3. அடுத்து ஆனி மாதம் தான் சதயம். அடுத்து ஆனி மாதம் வக்ரம் ஆரம்பம். நம்ம சித்திரையெல்லாம் வக்ரம் இல்லை, ஆனி மாதம் தான் ஆரம்பம். அப்போ சித்திரை மாதம் சதயம் 3க்கு ஆரம்பித்து ஆவணி சதயம் 2க்கு போகிறாரு. ஆனால் ஆனி மாதம் தான் வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ரம் இல்லை, சித்திரை 20ஆம் தேதி சதயம் 3லே இருக்காருங்க. சதயம் 3. ராகு சித்திரை மாதம் ரேவதி 1ல் இருக்கிறவர் ஆனி மாதம் 1ஆம் தேதி தாங்க உத்திரட்டாதி 4க்கு வராரு. ஆமாம், அவங்க ஆன்டி கிளாக்ஸ் வாயில் தான் வருவார். இது சூரியன் சந்திரன் ராகு கேது இவங்களுக்கு வக்கரம் இல்லைங்க. இந்த 4 கிரகத்துக்கும் பக்கத்தில் உள்ள சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த 4 கிரகங்களுக்கும் வக்கரம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே ஆன்டி கிளாக்கில் தான் சுற்றுவாங்க. அவங்க அப்புறம் வக்கரன்னு குறிச்சிடக்கூடாது, அதுக்காக தெரியும் ஜோதிடர்களுக்கு. இப்போ ராகு நமக்கு சித்திரை மாதம் ரேவதி 1ல் தாங்க இருக்கார். அவர் ஆனி மாதம் தான் மாறுறாரு. சித்திரை மாதம் ரேவதி 1ல் இருக்கார் ராகு. ரேவதி 1, ரேவதி நட்சத்திரம் 1ல் இருக்கார். இதுலேருந்து கரெக்டாக 180 டிகிரியில் தான் கேது இருப்பார். அவர் ஹஸ்தம் 3ல் இருக்காருங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஹஸ்தம் 3ல் இருக்கிறவர் ஆனி மாதம் தான் ஹஸ்தம் 2க்கு மாறுறாரு. அப்போ நமக்கு சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஹஸ்தம் 3ல் தாங்க இருக்கார். ஹஸ்தம் 3. இதில் பாருங்கள், கீழே 11 மாந்தின்னு கொடுத்துருக்காங்க. மாந்திங்கிறது அது தனி கணக்குங்க. கேரளாவில் ரொம்ப அதை தான் மிக முக்கியமாக பார்ப்பாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இப்போ தான் அப்படியே வராங்க. நமக்கு இந்த சனி ராகு கேது போதுன்னு சொல்லி தான் இப்போ ஜோதிடம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. மாந்தி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சூத்திரம், அவர் பகலில் பிறந்தால் எங்கே இருப்பார், இரவில் பிறந்தால் எங்கே இருப்பார், அவருடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் தனியாக நம்ம பார்ப்போங்க. இப்போ நமக்கு அந்த மாந்தியை மட்டும் இல்லாமல் பார்க்குறோம். ஏன்னா இது போச்சா இது தனி கதையாக நமக்கு போயிட்டுருக்கும்.
ஆனால் ஜோதிடர் நோட்டில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான், அதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறதுக்கு தாங்க அதையும் வரைஞ்சி வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. பட்டு மாந்தியை தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை குறிச்சிட்டோங்க. லக்னங்கிறத கண்டுபிடிச்சோம். பூரம் 3ஆம் பாதத்தில் லக்னம் இருந்தது. சூரியன் பரணி 2ல் இருந்ததுன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கிட்டோம். சந்திரன் நம்ம கண்டுபிடிச்சோம் சதயம் 3ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீதி செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருந்து நம்ம கவனமாக எடுத்து எழுதியிருக்கோம். பஞ்சாங்கத்தோட அந்த தேதியில், குழந்தை பிறந்திருக்கிற அந்த தேதியில் நாளிகை வினாடியை பார்க்கணும். அதில் அந்த நாளிகை வினாடியிலேருந்து ஏன் மறுபடியும் சொல்கிறோம்னாங்க, இது பலனே மாறிடும். அந்த தேதி பக்கத்தில் இருக்கிற நாளிகை வினாடிக்கு மேற்பட்டு உதயாதி நாளிகை, அதாவது குழந்தை பிறந்த அந்த உதயாதி நாளிகை இருந்தால் தாங்க அதை குறிக்கணும். அதுக்கு உள்ளார இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள பாதத்தை தான் குறிக்கணும். அதாங்க சரியாக வரும். இப்போ நம்ம இந்த கிரகங்கள் லக்னம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்களாம் எந்தெந்த பாதத்தில் சஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்தும் பஞ்சாங்கத்திலேருந்தும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்ததாக ராசி கட்டம், அம்சகட்டம் எப்படி நம்ம குறிக்கிறது இந்த பாத சாரங்களை வச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. நன்றி, வணக்கம்.